Hello friends, welcome to Srisha's Fashion Trends. நாம இன்னைக்கு வந்துட்டு basic bead working tutorial for beginners தான் வந்து பார்க்க போறோம். So நாம இதுக்கு வந்து beads வந்து யூஸ் பண்ண போறோம். இது வந்து 8 mm beads. இதுல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து holes வந்து நல்ல பெருசாவே வந்து இருக்கும். So beginners வந்து இந்த மாதிரி beads வந்து யூஸ் பண்ணலாம். Next வந்து nylon thread and scissors. இவ்வளவுதான் இதுக்கான தேவை. இப்போ நம்ம வந்து இந்த wire வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த லெந்த்க்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ நான் இந்த அளவுக்கு நான் லெந்த் வந்து நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு எண்ட்ல வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். ஒரு எண்ட்ல வந்து நல்லா ஒரு 2-3 knots, அதாவது இந்த bead வந்து இந்த நாட்டை விட்டு வெளிய வர கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். சோ இந்த beadல வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசா இருக்கறனால நம்ம ஒரு 2-3 knots வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி நாட் போட்டுக்கறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 6 beads வந்து எடுத்துக்க போறோம். 6 beads எடுத்து தான் வந்து இந்த வர்க் வந்து நம்ம பண்ண போறோம். The 6 beads வந்து எடுத்தாச்சு. இந்த வயரோட எண்டுக்கு வந்து கொண்டு போயிடணும் நாம. சோ எண்டு கொண்டு போயிட்டு ரிமைனிங் இன்னொரு எண்டு த்ரெட் இருக்கும் பாத்தீங்களா, இந்த த்ரெட்டை வந்து நம்ம எண்ட்ல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் bead, எண்ட்ல இருக்க இந்த ஃபர்ஸ்ட் beadோட ஹோல்க்குள்ள விட்டு வெளிய எடுத்துக்கணும். சோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்ல வந்து வந்துரும் நமக்கு. இது இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்ல வந்து வரும். சோ நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி இங்க 5 beads 6 beads இருக்கு. சோ நம்ம நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துட்டு 5 beads வந்து ஆட் பண்ணிட்டா போதும். இப்போ நம்ம இங்க வந்து 5 beads ஆட் பண்ணியிருக்கிறோம். வந்து எந்த bead குள்ள வந்து wire வந்ததோ, எந்த bead இங்க பாருங்க, இந்த bead குள்ள இருந்து wire வெளிய வந்திருக்கு. சோ நம்ம வந்து அதே bead குள்ளே வந்து தான் wire உடைய இன்னொரு end அதுக்குள்ளேயே தான் விட்டு அந்த ஒரே ஒரு wire குள்ள மட்டும் விட்டு நம்ம வெளிய எடுத்தா போதும். So next இந்த மாதிரி வந்து வந்துருச்சு. சோ நம்ம இதே மாதிரி தான் வந்துட்டு பண்ண போறோம் எல்லாமே. இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம இது பண்றதுக்காக நெக்ஸ்ட் ஃப்ளவர் ஃபார்ம் பண்றதுக்கு இங்க நெக்ஸ்ட் இந்த பீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ள வயர் கொண்டு வந்து மிடில் சென்டர்ல வந்து நம்ம வயர் கொண்டு வந்துறணும். சோ இந்த இடத்துல நம்ம வயர் கொண்டு வந்துட்டோம். சோ நம்ம மறுபடியும் 5 beads வந்து ஆட் பண்ணிக்க போறோம். beads வந்து ஆட் பண்ணிட்டோம். சோ அதே மாதிரி அடியில அந்த பேஸ் beadல விட்டு நம்ம வந்து வெளிய எடுத்துக்கணும். சோ நெக்ஸ்ட் லைன் ஃபார்மிங்க்கு வந்துட்டு அதே மாதிரி நம்ம வயர் கொண்டு வந்து
அந்த சென்டர் பீடில் வந்து நம்ம ஒயர் கொண்டு வந்து மறுபடியும் அங்கே 5 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ எந்த வகையான பீட் ஒர்க் செய்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே வந்து பேசிக் ஸ்டெப். நம்ம வந்து எந்த வகையான பீட் ஒர்க், தோரன்ஸ், ஜுவல்லரி மேக்கிங் எதுவாக இருந்தாலும் சரி, இதுதான் வந்து பேசிக் ஸ்டெப். பேசிக்கில் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து 5 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி நம்ம வந்து பீட்ஸ் வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து பண்ணிட்டோம். இது வந்து ரொம்பவே பேசிக் மாடல். ஃபினிஷ் பண்ணுறப்ப இந்த ஒயர் வந்து மேலே கொண்டு வரணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் அப்படியே பாட்டம் சைடு திருப்பி நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். அடியில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஜஸ்ட் இதுக்குள்ளே வந்துட்டு நல்லா டைட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து டெஃபினட்டாக பீட் ஒர்க்ஸ் பண்ணுற பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.